வேண்டாம் வீரா, ப்ளீஸ் டே. இப்ப சாப்பிடலன்னு வையேன், உன்னை அடிச்சுதான் சாப்பிட வைப்பேன். சாப்பிடு. சாப்பிடுங்கிற. நீ என்ன பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. வேண்டாம்க்கா. ஏய், அடிச்சிடும் பாத்துக்கோ. சாப்பிடு. எல்லாம் குழந்தைங்க மாதிரி அடிச்சுதான் சாப்பிட வைக்கணும், மிரட்டு தான் சாப்பிட வைக்கணும் போல. ஏண்டி 2 பேருமே பயந்துட்டீங்களா? நான் போலீஸ்க்கு கூட பயப்படல வீரா. ஆனா அந்த விஜய நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவ நம்ம எதிரிதான். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கா. அவளை மன்னிக்கவே முடியாது. ஆனா அதுக்காக அவ செத்து போகணும்னு நம்ம நினைக்கவே இல்லை. பாவுண்டி, அவளை கொல்றதா இருந்தா நம்ம தான் என்னைக்கோ செஞ்சிருக்கலாமே. நம்ம செய்யலையே. அந்த யோசனை கூட வரல. எப்படி அவளுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. 2 பேரும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அவளுக்கு என்ன நடந்திருந்தாலும் அதுக்கு நாம காரணம் இல்லை. அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே வரும்போது அவ உயிரோட தான் இருந்தா, நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ ரெக்கவர் பண்ணதா சொன்னாங்கல்ல, அந்த பாடியில கூட ஃபேஸ் செதஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அது விஜிதாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எல்லாருமே ஒரு யூகத்துல தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நடக்காத ஒரு தப்ப நினைச்சு நாம எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்? இங்க பாருங்க, நான் இருக்கேன். நம்ம அண்ணன் நம்ம கூடவே இருக்கு. தப்பா எதுவுமே நடக்காது. பாத்துக்கலாம்.